ஹாய், வாட்ஸ்அப்பில் ஒரு பெஸ்ட்டான ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில். சம்டைம் நீங்கள் டிக்டாக் லைவில் பேசிகிட்ருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பார்த்துட்ருக்கலாம், இல்லை யூடியூப் படம் பார்த்துட்ருக்கலாம். அதாவது பார்த்துக்கிற வாட்ஸ்அப்பில் கால் வந்துக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி கால் வந்துக்கிட்டே இருந்தால் அது அந்த வாட்ஸ்அப் வந்துட்டு ஆஃப்லைனில் தான் காட்டும், ஆனால் இன்டர்நெட் ஒன்னில் தான் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். யாரை டிஸ்டர்பும் இருக்காமல் கொஞ்ச நேரம் நிம்மதியாச்சும் படம் பார்க்கலாம், இல்லை லைவில் பேசிகிட்ருக்கலாம், இல்லை ஃபேஸ்புக் பார்க்கலாம். அது எப்படின்னு சொல்லி ஞாபகம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்புக்குள்ளே போங்க. இந்த மேலே இருக்கிற 3 டொட் இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செட்டிங் போங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா இந்த இருக்கிறத டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கீழே வந்தீங்கன்னா இந்த ப்ராக்ஸி இந்த சொல்கிறீங்க, அது ஆஃபில் இருக்கு, அதை ஒன் பண்ணணும். இதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்ஸி செட் அப் ப்ராக்ஸின்னு சொல்லி ஒன்று இருக்கு, ரெண்டாவது, அதை டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் நான் சொல்கிற நம்பர் எடுங்க, 10100101. ஓகே, இதை மாதிரி 101010 டைப் பண்ணி கீழே இருக்கிறது இதை டிக் மார்க் பண்ணிடுங்க. கீழே இருக்கிறத டன் கொடுத்துருங்க. இப்போ வந்துட்டு டன் ஆகிட்டு. இப்போ பார்ப்போம். என்னை மற்ற ஃபோன்லேருந்து ஒரு மெசேஜ் வந்து போட்டு காட்டு. ஓகே, இப்போ ஒன்று ஆகிட்டு. இந்த மேலே டிக் மார்க் விழுந்துருக்கு. கீழே இப்போ கனெக்டட் இருக்கக்குள்ளே டிஸ்கனெக்டட்னு தான் கீழே காட்டும். இப்போ பேக் வந்துங்க. இப்போ யார் கால் பண்ணினாலும் வராது, யார் மெசேஜ் பண்ணினாலும் வராது. ரைட், அந்த வந்துருக்கு. மற்ற ஃபோன்லேருந்து மெசேஜ் எனக்கு வந்துருக்கு, மேலே நோட்டிஃபிகேஷன் பாரில் இருந்தால் காட்டுது. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு டபுள் பாஸ் வராது. இதில் தான் மெசேஜ் பண்ணேன். டபுள் பாஸ் காட்டாது, ஒரு பாஸ் தான் காட்டும். இன்னொரு மெசேஜ் பண்ணுறேன் ஹாய்ன்னு சொல்லி பாருங்கள், ஆனால் சவுண்ட் வரும். ஆனால் அவங்களுக்கு ஒரு பாஸ் தான் காட்டும். ரைட்னு வருது இந்த ரெண்டாவது மெசேஜ். இப்போ வந்துருக்கு மெசேஜ். இன்னொரு தரக்கு மெசேஜ் பண்ணி காட்டுறேன். ரைட், ஆனால் நம்மளுக்கு மெசேஜ் வராது. ஆனால் அந்த ப்ராக்ஸியை ஆஃப் பண்ணினா மட்டும் வரும் பாருங்கள். திருப்பி செட்டிங் போங்க. திருப்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டா. அதுக்கப்புறம் ப்ராக்ஸிக்கு போங்க. அதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்க, இதை ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆஃப் பண்ணின உடனே அந்த மெசேஜ் எல்லாம் திருப்பி நம்மளுக்கு